செய்திகள். உலகில் அதிகளவு பட்டதாரி இருக்கும் நாடு என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது இந்தியா. குஜராத்தில் உள்ள தேசிய தடயவியல் அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருந்த நுழைவுத் தேர்வுகள் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மதுரையில் இன்று நடைபெறும் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று மதுரை வருகை தந்தார். இந்தியாவின் விவசாயிகள் நலன் மற்றும் விவசாயத்துறையின் மேம்பாட்டிற்கான முயற்சிகள் தொடர்ந்து தீவிரமாக மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் வருகின்ற 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பொறியியல் சேர்க்கைக்காக ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்ப பதிவு செய்த மாணவர்கள் தங்களது சான்றிதழ்களை ஜூன் 9ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. வேதாரண்யத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது. நார்வே கிளாசிக்கல் செஸ் தொடரின் இறுதி சுற்றில் இந்தியாவின் இளைய உலக சாம்பியன் குகேஷ் அவர்கள் அமெரிக்காவின் கிராண்ட் மாஸ்டர் பேபியானோ கருணா அவர்களிடம் தோல்வியடைந்தார். போரூர் பூந்தமல்லி இடையே 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெட்ரோ வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லா ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. ஆந்திர மாநிலத்தில் வேலை நேரத்தை 9 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரமாக நீட்டிக்க NDA அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழனி பெரிய நாயகி அம்மன் கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு இன்று திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. வருகின்ற ஜூன் 9ஆம் தேதி முதல் டெல்லி செல்லும் கிராண்ட் ட்ரங்க் விரைவு ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் வருகின்ற 10ஆம் தேதி வைகாசி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. படப்பையில் 26 கோடியில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் தாமோ அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர். ஜெர்மனி நாட்டின் பெஸ்டோ நிறுவனம் சார்பில் ஓசூரில் 500 கோடி ரூபாயில் கட்டிய தானியங்கி பொருள் உற்பத்தி நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் கூடுதல் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நிறைவு பெற்றது. தங்க நகை கடன்களுக்கான கடன் மதிப்பு விகிதத்தை 75%இலிருந்து 85% அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை ஓரிரு வாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைப்பார் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். தஞ்சை அருகே புதிய சுங்கச்சாவடி வருகின்ற ஜூன் 12ஆம் தேதி முதல் பயன்பாட்டிற்கு வரும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. ஜூன் 15 முதல் 17ஆம் தேதி வரை கனடாவில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 71,840 ரூபாய்க்கும், அதுவே 1 கிராம் 8,980 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 117 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 1538 கோடியில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக 32 மெட்ரோ ரயில்களை தயாரிக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருச்சானூர் பத்மாவதி தாயார் சுவாமி கோவிலின் வருடாந்திர தெப்போற்சவம் இன்று தொடங்கி வருகின்ற 11ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற உள்ளது. குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதம் 0.5% குறைக்கப்பட்டதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னையில் காவல்துறை மேம்பாட்டு பணிக்காக 54 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் ஆண்டிற்கு 1256 உயர் மருத்துவ சேவை முகாம்கள் செயல்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. போரூர் பூவிருந்தவல்லி இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலில் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் தொடங்கி நடைபெற்றது. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பித்த 30 நாளில் பட்டா தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் ஆணையை வரவேற்கிறேன் என்று ப. சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார். பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்விற்கு இதுவரை 2,98,000 பேர் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர் என்று அமைச்சர் செலியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் பாசனத்திற்காக அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்க ஆணையிடப்பட்டுள்ளது. வண்டலூர் வாலாஜாபாத் இடையே சாலையில் புதிய படப்பை மேம்பாலம் திறக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஜூன் 10, 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது.
உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் அரசுமுறை பயணமாக சேலம் மாவட்டத்திற்கு வருகின்ற ஜூன் 11ஆம் தேதி வருகை தர உள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்விற்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஜூன் 2வது வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் சுகாதாரத்துறை சார்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். டெல்லி மக்களின் பயன்பாட்டிற்காக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத 200 எலக்ட்ரிக் பேருந்து சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். திருச்சியில் அமைய உள்ள நூலகத்திற்கு காமராசர் அறிவுலகம் என்று பெயர் சூட்டி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. காகிதம் இல்லத்தவர்களின் பிறந்த நாளான நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார். இன்று முதல் இளங்கலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 4 வருடத்தில் மட்டும் இதுவரை 5 லட்சம் கோடி ரூபாய் வருவாயை வணிக வரித்துறை ஈட்டியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அருகே 800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவன் கோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 156 வழக்குகளில் தொடர்புடைய 136 சைபர் குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர். ஆஸ்திரியாவின் ஆண்ட்ரீஸ் நிறுவனத்துடன் இணைந்து டிஷ்யூ பேப்பர் உற்பத்தியில் டிஎன்பிஎல் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் மெட்ரோ ரயில்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் 1538 கோடி ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் 11ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர் நீர்வரத்தின் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 113 அடியை தாண்டியது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார். கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு சேவை கட்டணம் இன்று முதல் உயர்த்தப்படுவதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தொகுதி மறுவரையறை குறித்து ஒன்றிய அரசு தெளிவான விளக்கத்தை அளித்தாக வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டில் புதிதாக 75,000 MPBS இடங்கள் உருவாக்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் நட்டா அவர்கள் தெரிவித்துள்ளார். 275 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற 8ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் காணும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாத சுவாமி கோவிலின் விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் எனும் திட்டத்தை விரைவில் தொடங்கி வைக்க உள்ளார் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.